தயவு செஞ்சு யாரும் என் வண்டிக்கு பின்னாடியோ என் வண்டி சைட்லயோ பைக்ல வராதீங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். பைக்ல ஃபாலோ பண்ணாதீங்க, ஓவர்டேக் பண்ணாதீங்க, பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்ண கூடாது. அழகா அமைதியா இந்த மாதிரி பசங்க இருக்கணும்டா. எப்படி இந்த மாதிரி பசங்க இருக்கணும்டா. அப்படி ஒரு பேர் எனக்கு வாங்கி கொடுத்துட்டு பத்திரமா நல்லபடியா உங்க வீட்டுக்கு போங்க, உங்க குடும்பத்தை போய் சேருங்க. எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த காவல்துறை நண்பர்களுக்கு என்னுடைய நன்றி, பவுன்சர் தோழர்களுக்கு என்னுடைய நன்றி. ஐயா தனுஷ், நீங்க நல்ல நடிகர் தான். ஆனா விஜயனோட அப்படியே அவரோட ஸ்பீச் அப்படியே நீங்க ஃபாலோ பண்றீங்களே, காப்பி அடிக்கிறீங்களே ஐயா, நல்லாவா இருக்கு? எங்க விஜயனா தான், நீங்க தான் சரி. விஜயன் மாதிரி உடனே அரசியலுக்கு வந்துட்டு ஜெயிக்கணும்ன்றதெல்லாம் கனவு கூட நினைக்காதீங்க. ஏன்னா விஜயன் மாதிரி வர முடியாது யாராலுமே. ஏன் எம்ஜிஆராலே இது மாதிரி ஆக முடியாது சரிங்களா? எம்ஜிஆர் ஒரு படி மேல போயிடாது, விஜயன் தான். நீங்க அரசியலுக்கு வாங்க சரிங்களா, மக்கள் உங்களை ஏத்துக்கிட்டா உங்களை ஜெயிக்க வைப்பாங்க. ஆனா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க யார் தூண்டுல வரீங்க அப்படியே எங்களுக்கு தெரியல சரியா? மக்கள் கவனிச்சுட்டு இருக்காங்க. விஜயனா ஸ்பீச் அப்படியே ஃபாலோ பண்றீங்களே. எங்க சிங்கம் ஆயிட முடியுமா? புலிதான், சிங்கம் தான், பூனை தான். அது மாதிரிதான் சரிங்களா? நீங்க எந்த கேட்டகரின்னு அது உங்களுக்கு தெரியும், மக்களுக்கும் தெரியும். எங்க விஜயனா மாதிரி யாருமே வர முடியாது. அவர் மக்களால் நேசிக்கப்பட்டு இந்த அளவுக்கு வந்திருக்காரு. விஜயனா மாதிரி ஃபேன் பேஸ் உங்களுக்கு இருக்கா? நீங்க நல்ல நடிகர் தான். ஆனா இந்த மாதிரி அரசியலுக்கு வரணும், விஜயனா ஃபாலோ பண்ணணும்லாம் நினைச்சீங்கன்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. உங்களோட ஸ்டைல நீங்க ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா? மற்றவங்களை எண்ணத்தை வச்சு நீங்க வரக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும், அதை வச்சு நீங்க ஃபாலோ பண்ணணும். புரியுதுங்களா? பாருங்க, வாங்க எலெக்ஷன் அரசியலுக்கு வாங்க, மக்கள் உங்களை எதுக்குறாங்களா இல்லையா பார்க்கலாம். இந்த ஆட்சியில என்ன செஞ்சாங்க? இந்த 60 நாட்கள் ஓடி போச்சு. இந்த 60 நாட்கள் இந்த ஆட்சியில செய்த சாதனை என்ன? ஒண்ணு செஞ்சிருக்கிறாங்க, அதுவும் செஞ்ச மாதிரி தெரியல. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினர். எனக்கு இரவுல ஒரு பிரச்சனை நடந்தா அந்த சிங்கப்பெண் சிறப்படைக்கு யார் பாதுகாப்பு கொடுக்கும்? இது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது, அம்மாவுடைய அரசாங்கம் இருக்கின்ற பொழுது காவலன் செயலி என்ற ஒரு அறிவிப்பு கொடுத்தோம். அதுல ஆப்ல எல்லா போலீஸ் ஸ்டேஷனுடைய நம்பரும் இருக்கும். அதுல ஏதாவது அந்த பெண்மணி எங்காவது பெண்கள் பாதிக்கப்பட்டா அருகில் இருக்கின்ற காவல் நிலையத்துக்கு அதை தெரிவிச்சா உடனே வந்து காப்பாற்றுவாங்க. ஆனா இதெல்லாம் ஒரு ஷோ. இதனால மக்களுக்கு நன்மை கிடைக்குதா என்றால், ஐயா கேட்டுக்கட்ட எடப்பாடி அவர்களே, நீங்க உங்களை மாதிரி காலில் விழுந்து சசிகலா அம்மா காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனவங்க கிடையாது சரிங்களா? இந்த டிஎம்பி கொத்து அதாவது கூட்டு சேர்ந்து முதலமைச்சர் ஆன அந்த மாதிரி ஆளுங்க நான் கிடையாது சரியா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 1.25 கோடி மக்கள் தேர்ந்தெடுத்து ஜெயிச்சிருக்கிற விஜயன்னா. உங்களால் நீங்க மக்களோட போய் ஜெயிச்சிருக்கீங்களா? தெரியும், ஜெயிச்சிருக்கீங்களா? சொல்லுங்க ஐயா. உங்க கட்சியிலிருந்து எல்லாம் தானா வெளியே வராங்கன்னா காரணம் யாரு? நீங்க தான். தலைமையே சரியில்லாத போது தலைவன் ஒரு கட்சிக்கு சரியா இருக்கணும்னா அது ஜெயலலிதா அம்மாவும் எம்ஜிஆரும் அதுக்கப்புறம் விஜயண்ணா மட்டும்தான் சரி. நீங்க அதாவது ஒரு கள்ள கூட்டணி வச்சுட்டு சுத்தி இருந்தா அப்ப உங்க கட்சியிலிருந்து வெளியே தான் வருவாங்க எல்லாரும். முதல்ல உங்க கட்சிக்காரனை ஒழுங்கப்படுத்து, அவனை கூட தக்க வச்சுக்க பாத்துக்கோ சரியா? சும்மா தேவையில்லாம லூஸ் மாதிரி பேசின்னு கூடாதாங்க அங்க சரிங்களா? ஒழுங்கா எடப்பாடி அவர்களே கட்சி ஏடிஎம்கே எப்படி வளர்க்கணும்னு மட்டும் நீங்க பாருங்க. ஏடிஎம்கே அழிஞ்சு போயிட்டு இருக்கு, கட்சியை வளர்க்கணும்னு பாருங்க. உங்க தொண்டர்கள்லாம் இது பண்ணுங்க, எல்லாம் வெளியே வந்தாச்சு. இனிமே டிவிக்கே தான், இனிமே டிவிக்கே டிஎம்கே தான். அதாவது டிவிக்கோ டிஎம்கே மட்டும் தான் போட்டியே. இனிமே டிஎம் கூட போட்டி கிடையாது, அதுவும் க்ளோஸ் ஆகிடும் ஒரு சீக்கிரத்துல. டிவிக்கே மட்டும் தான் எதிர்கட்சியில ஆட்சி, டிவிக்கே ஆட்சி நடக்கும். இனிமே வரப்போற தேர்தலாம் சொல்ல 5 வருஷம் அப்புறம் கூட இனிமே டிவிக்கு ஆட்சி தான், மக்கள் ஆட்சி. இந்த டிஎம்கேலாம் தூக்கி குப்பையில போட்டாச்சு, அவள்தான். இனிமே எங்க விஜயன் ஆட்சி மட்டும் தான், டிவிக்கு ஆட்சி மட்டும் தான். 25 வருஷத்துக்கு மேல ஆட்சியில் இருந்தீங்க, ஏன் தைரியம் இருந்தா லைவ் போடல? நீங்க இது வரைக்கும் உங்ககிட்ட நேர்மையான வெளிப்படை தன்மையான சட்டமன்றத்தை நடத்தக்கூடிய தைரியம் திமுக இது வரைக்கும் இருந்தது இல்லை. 2021ல உங்களுடைய தேர்தல் அறிக்கை என்ன இருந்துச்சு? 2021 திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் சட்டமன்றத்தை லைவ்ல கொண்டு வரும் சொன்னீங்களே, ஏன் செய்யல? நம்மளுடைய மூத்த உறுப்பினர் ஃபர்ஸ்ட் 2 நாளுக்கு முன்னாடி சொன்னாரு, நாங்கள் முதலமைச்சர் சொல்லும் போது நாங்க மிசாவே பார்த்த இயக்கம்னு. நீங்க மிசாவே பார்த்த இயக்கம் தான், ஆனால் பார்த்த திமுக இயக்கத்தை தனி பெரும் கட்சியாக எங்களோட தலைவர் வெற்றி பெற்று இந்த தேர்தலில் தாவேக்கான என்னன்னு காமிச்சிருக்கோம். அதனால எங்களுக்கு
அதனால எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. ஒவ்வொரு தலையிலும், முக்கியமாக நெடுஞ்சாலை துறையிலும் சரி, முக்கியமாக பொதுப்பணின்னு சொல்லி வெள்ளை வேறிக்கை வெளியிட்டு முதலமைச்சருடைய அலுவலகத்தில் அந்த ஃபைல் இருக்கு. கண்டிப்பாக ஆதாரத்துடன் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறதா முதலமைச்சர் சொல்ல வந்தது. இதை யாரும் அவர் சொன்ன அர்த்தம் அன்னைக்கு அவைக்கு அவர் வரல. அது அவருடைய ப்ராப்ளம். அது அவைக்கு வராத பொழுது அவர் சொன்னாரு, மாண்புமிகு கொறடா சொன்னாரு, ஆதாரம் இருக்கா. நிதித்துறை அமைச்சர் பார்க்கும் பொழுது, அவர் கேட்கும் பொழுது, எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு, அதை தகுந்த நேரத்தில் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னாருங்கிறத பதிவு பண்றேன். ஏன்னா அவர் எதிர்க்கட்சி தலைவர் அன்னைக்கு வரல, அவர் அதனாலதான் பதிவு பண்ண. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, போன 5 வருஷம் இவங்க என்ன ரீல்ஸ் விட்டாங்க, என்ன பாட்டு பாடினாங்க, பாராளுமன்றத்திலே பதவி இருக்கும் பொழுது எங்களுடைய எந்த கட்சி தலைவரையும் பத்தி உறுதிமொழி எடுக்கல. அவரை பத்தி பேசிதான் உறுதிமொழி எடுத்தாங்க. பாராளுமன்றத்திலேயே தமிழ்நாட்டுடைய புகழ் பெரியாரை பத்தியோ அண்ணாவை பத்தியோ பேசல. ஒவ்வொரு எம்பியும் போய் யாரை பத்தி பதவி பிரமாணம் பண்ணாங்கிறது மக்களுக்கு தெரியும். இந்த அவை உறுதியாக சொல்றோம், நீங்க 25 வருஷத்துக்கு மேல ஆட்சியில் இருந்தீங்க, ஏன் தைரியம் இருந்தா லைவ் போடல? நீங்க இது வரைக்கும் உங்ககிட்ட நேர்மையான வெளிப்படை தன்மையான சட்டமன்றத்தை நடத்தக்கூடிய தைரியம் திமுக இது வரைக்கும் இருந்தது இல்லை. நம்ம மாண்புமிகு கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு சங்கி அமைச்சர் மாண்புமிகு எரிசக்தி துறை அமைச்சர் அவர்கள் பேச இல்ல மாண்புமிகு பாத்ரூம்ல நீக்கிட்டீங்களா? மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இருந்த எதிர்க்கட்சி தலைவர் நான் சொன்ன பாத்ரூம்ல 3 மணி எவ்வளவு நேரம்? 5 நிமிஷம் ஆகுமா? உட்காரணும். எல்லாருக்கும் பேச தெரியும். உட்காருங்க. பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இருந்த எதிர்க்கட்சி தலைவர் சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. உட்காரணும். என்ன பேசணுமோ இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசினால் எங்களுக்கும் பேச தெரியும். மாட்டு சாணம் மனுஷ சாணத்துல மிக்ஸ் பண்ணி அடிச்சிட்டாங்களே உதயநிதி அண்ணா. நான் உங்களை இப்படி கலாய்க்கிறாங்க. 3 மணி நேரமா பாத்ரூம்லயே இருந்தீங்களாமே. ஊருக்கே தெரிஞ்சு போச்சு, உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சுங்க. வாய் குத்து நீங்களே புண்ணாக்கிறீங்க பாத்தீங்களா? எங்க ஆளுங்க சும்மாவே வச்சு செய்வாங்க. உங்களை பத்தி நியூஸ் வந்துச்சு, வேற விடுவோமா? நீங்க சங்கே அப்படின்னு சொன்னா நாங்க உங்களை பாத்ரூம்ல 3 ஹவர் முக்கி உட்காந்துங்களாமே. கைதுக்கு பயந்து கக்கூஸ்குள்ள உட்காந்துங்கன்னு 3 மணி நேரம் வெளியே வராம வந்தீங்க. சட்டசபையில உங்களை வச்சு செய்யறாங்க பாத்தீங்களா? இது லைவா போகுது. லைவா போயும் நியூஸ் வெளியே வந்துடும். சபையில அந்த குறிப்பை நீக்கினா கூட பிளாக் அதாவது வெளியே இன்டர்நெட்ல ஃபுல்லா பரவும். இன்ஸ்டாகிராம், யூடியூப், அங்கங்க எல்லா ஃபேஸ்புக் எல்லாத்துலயும் பரவிடும். அது நீங்களே சொன்னீங்க. நீங்களே வாய் குத்து புண்ணாக்கிறீங்களே, ஏன் சும்மா இருக்க மாட்டீங்களா? வாய் வச்சிங்கன்னு இப்படிதான் வாய் குத்து நீங்களே அசிங்கப்பட்டுக்கிறீங்க, உங்க ஆளுங்க அசிங்கப்பட்டுக்கிறாங்க. தேவையா இது? ஏன்டா ஜெயிச்சவனுக்கு இப்போ எம்எல்ஏ ஜெயிச்சவனுக்குதா உங்க அப்பா மாதிரி வீட்டுல உட்காந்துருந்தா அந்த அசிங்கம் தேவையா? வாய் குத்து புண்ணாக்கிறீங்க, என்ன பண்றது? உங்க நேரம் அப்படி. சார், இந்த 15 நாளா கடமை கண்ணியும் கட்டுப்பாடோட இருக்கிற ஒரு பிள்ளைய பார்த்து மக்கள் போற்றுவோர் போற்றட்டும், புழுதியில் தூற்றுவோர் தூற்றட்டும், அவர் கடமையை செஞ்சுக்கிறாரு. இப்ப ஸ்டாலின் அவரை துச்சாகமாக பேச வேண்டாம். அது அறிக்கை சும்மா பேச சொல்ற மாதிரி தான் இருக்குது. அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க, அழுகுற மாதிரி அழுகணும். அது தவறானது சார். இவ்வளவு நாள் ஆண்டவன் அந்த கொளத்தூர் தொகுதியில மண்ணை கவ்வனுமே அவர் ஒரு மாற்றம் ஆயிட்டார் சார், ஒரு மாதிரி ஆயிட்டார். இப்போ அந்த அவர் சொல்றாரு, துர்கா அவர்கள் டென்ஷன் ஆயிட்டாங்களாம். எதுக்கு? உங்க அப்பா முட்டுது இல்ல, எங்க அப்பா முட்டு, தாத்தா ஆயாவுதா? தாத்தா பாட்டா பேச்சு, கூட்டி கொல்லு பேச்சு, அதுக்கு மேல கொல்லு பேச்சு. ஊர்ல இருக்கிறவங்களதெல்லாம் ஒரு இடம் இல்லாத பாத்தீங்கன்னாரா இப்ப எங்கன்னா குறையா இருக்குது போல இருக்குது, எம்டி இடம். அந்த இடத்த மடக்கிறதுக்கு பிளான் போட்டு இருப்பாரு. அதுக்குள்ள ஆண்டவனா பார்த்து மண்ணை கவிட்டாரு. இந்த ரெண்டும் ஓரம் கட்டிட்டு புதுமையா மக்கள் இப்ப தேர்ந்தெடுத்தாங்க. மாற்றம் வேணும். அந்த மாற்றத்துக்கு யார் மரியாதையான ஆளுன்னா விஜய் மட்டும்தான். அந்த மாற்றம் 15 நாளா நடக்கிறது இப்பதான். இது கொஞ்சம் இவங்க ஆட்சியில 50-100 நடந்திருக்கு. எது எம்ஜிஆர் ஆட்சியிலும் நடந்திருக்கு, ஜெயலலிதா அம்மாவுக்கும் நடந்திருக்கு சார். இதே மாதிரி கருணாநிதி ஆட்சியிலும் நடந்திருக்குது, இப்போ எடப்பாடி ஆட்சியிலும் நடந்திருக்குது. ஊர்ல இதெல்லாம் நிறைய நடக்கிறது. இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு நடந்திருக்கிறது சும்மா ஓரளா ஒரு மயிறு இழதான். இத ஒரு பெருசா மலை மாதிரி ஆக்கி இவரு மடுகு. இப்ப மு க ஸ்டாலின் எங்க விஜய் மலை, இது மடுவு.
பாட்டிமா தக்கர் தூளு நீங்க போதும். நீ உங்களை மாதிரி ஆளுங்க இருந்தாலே நம்ம ஆட்சி நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லி மக்களுக்கு தெரியப்படுத்துவோம். சில தற்கொலைலாம் சொல்லுவாங்க, அதுக்கு நம்ம கவலை கிடையாது. பெரியவங்க நீங்க தான் தெய்வம். நீங்க சொன்னா ஒரு வார்த்தை கரெக்டா இருக்கும். விஜய் நான் நல்லா ஆட்சி பண்ணிருக்காருன்னு உலகத்துக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே சின்ன குழந்தைங்க பெரியவங்க வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த டிஎம்கே கொத்து நிமிங்களா இருக்கிறாங்க பாருங்க, அவங்கள தூக்கி உதிரி போட்டு நம்ம நல்லாட்சி கொடுப்போம். விஜய் எனக்கு கூட சப்போர்ட் நிற்போம். ஓட்டு போட்டோம் போயிட்டு கூடாது. விஜய் எனக்கு பண்ற ஒவ்வொரு விஷயம் நம்ம எடுத்து வெளியே கூறணும். மக்களுக்கு நல்ல விஷயம் சொல்லணும். வெளியே சொன்னாதான் எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? நல்லதே பண்ணுவோம், நல்லது நினைப்போம். மக்கள் நம்ம பக்கம் தான் இருக்காங்க. விஜய் எப்பவுமே நல்லாட்சி கொடுப்பாரு, நமக்கு நம்பிக்கை எப்பயோ வந்துருச்சு. நல்லா பண்ணிட்டு இருக்க 3 மாசத்துல, இன்னும் 5 வருஷத்துல நம்ம தமிழ்நாடே வேற மாதிரி இருக்கும். முதல் நிலமா மாத்தி காட்டுற விஜய் கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு.